அழுத்தத்தின் நீங்களாக எடுத்த முடிவா இல்ல ஏதாவது அழுத்தத்தின் பேர்ல எடுத்த முடிவா? ஏன் கோபமா பேசுறீங்க? இந்த தேர்தல் நீங்களாக எடுத்த முடிவா இல்ல ஏதாவது அழுத்தத்தின் பேர்ல எடுத்த முடிவா? இதுக்கு உங்களுடைய பதில்? இது நான் சுயமாக சிந்தித்து கடந்த காலங்களில் ஏற்பட்டுவிட்ட கசப்பான நிகழ்வுகளுக்கு முடிவு கட்ட வேண்டும். அரசியல் நாகரிகம் ஒரு கட்சியை இயக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற போக்கு அதிமுக இல்லை. அது மறைந்து விட்டது. உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் என்னை பற்றி பாராட்டி பேசுவதற்கு நான் இங்கு வரவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன். அவருடைய வரலாறு உங்களுக்கு நன்றாக தெரியும். திராவிட இயக்கத்திற்கு ஒரு ஊர் வரும் என்று சொன்னால் அதை காப்பாற்றுகின்ற மிகப்பெரிய பொறுப்பு இன்றைக்கு தளபதிக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன். எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை, அழுத்தமும் இல்லை, கட்டாயமும் இல்லை. கேட்கறாங்க சொல்லிடுறேன். அதேதான் அவனும் கேட்கறான். வரும் சட்டமன்ற தேர்தலில் தளபதி அவர்கள் வாய்ப்பு தந்தால் உறுதியாக போட்டியிடுவார். பாஜக கூட்டணிக்கு திமுக ஒரு வலுவான எதிர்ப்பை முன்வைத்து தேர்தலை ஆட்சியை வழிநடத்துவதிலும் ஆட்சியை வழிநடத்துவதிலும் ஒரு கட்சியை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் போதே கிராஸ்ல ஓட ஒரு பொறுப்பான இயக்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள் கட்சியும் சரி ஆட்சியும் சரி அனைத்து தரப்பட்ட மக்களும் பாராட்டப்பட வேண்டும். எந்தவித பாகுபாடு இல்லாமல் கட்சியை நடத்த வேண்டும். எந்தவித பாகுபாடும் இல்லாமல் ஆட்சியை நடத்த வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு சிறந்த முதலமைச்சராக நம்முடைய தளபதி உழைத்துக் கொண்டிருக்கிறார். எல்லா திட்டங்களையும் எல்லா சாதனைகளையும் மக்களுக்கு எது தேவை என்பதை உணர்ந்து அத்தனை திட்டங்களையும் அவருடைய திருக்கரங்கில் தந்து கொண்டிருக்கின்றார் என்பதை நினைத்துதான் முழுமையாக எல்லா அம்சங்களையும் சிந்தித்து பார்த்தால் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். இன்றைக்கு காலையில் 5 மணியிலிருந்து ஆயிரக்கணக்கான தொலைபேசிகளும் எனக்கு பாராட்டும் நன்றியும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் சரியான முடிவை சரியான இடத்திற்கு சென்றிருக்கிறீர்கள், எங்களுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லி பாராட்டிட்டே வந்திருந்தீங்க. ஏன் இணையறது இன்னைக்கு காலதாமதம்? வந்தவங்க எல்லாமே முதலே அணைச்சிட்டாங்க. நீங்க ஏன் இவ்வளவு காலதாமதம் இணையருக்கு என்ன காரணம்? காலதாமதத்துக்கு வந்து இன்னைக்கு திடீர்னு இணையருக்கு என்ன? நேற்று வரைக்கும் உங்களை அழைக்கலன்னு அவங்க அழைக்கலான்ட்டு வந்தீங்களா? அதுக்காக தான் கேட்கறது. யார் நல்லது செய்தாலும் அவர் பாராட்டுகளை மனம் படைக்க வேண்டாம். அதற்காக எதிர்கட்சியில் இருந்தாலும் காரணமே இல்லாமல் நான் வசப்பட மாட்டேன். தளபதி அவர்களுடைய கட்சியை நடத்துகின்ற பாங்கு, ஆட்சியை நடத்துகின்ற பாங்கு இன்னைக்கு அனைத்து மக்களாலும் பாராட்டப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்துடைய தாய்மார்கள் பெண்களுக்கு மிகவும் பாராட்டப்படுகிறது. அதுக்காகத்தான் நான் வந்தேன். நீங்கள் மேற்கொண்ட தர்ம யுத்தங்கள் தோல்விகள் நான் இன்றைக்கு திமுகவில் இணைந்திருக்கிறேன். கடந்த காலத்தை சட்டப்பேரவை தேர்தல் சொல்றவே கேளுங்க. இனிமேல் அரசியலில் தளபதி பல குற்றச்சாட்டு வைக்கும் போதெல்லாம் திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு விஜயும் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு.
இப்ப திமுக நினைஞ்சிருக்கேன். திமுக தீய சக்தியா தூய சக்தியா? இல்ல திமுக தீய சக்தியை நான் என்றைக்குமே சொன்னது பல கிடையாது. பொதுக்கூட்டங்களை பேசிருக்கீங்க. சொன்னது. சரி, சார், விஜய் குற்றச்சாட்டு வச்சுட்டு வராரு. நீங்க ஏன் சண்டை கொடுக்குறீங்க? விஜய் பேசிட்டே வராரு. எதிர்காலம் இன்னும் இல்லை. இந்த தேர்தல் திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் யாருக்கும் போட்டி நீங்க நினைக்கிறீங்க? இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல் திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் யாருக்கும் போட்டி நினைக்கிறீங்க? திமுக எதிர்க்கின்ற சக்தி இன்றைக்கின்ற அரசியல் சூழலில் யாருமே இல்லை. சூப்பர். உன் கேள்வி பேசும்போது மனநிறைவோட தந்துட்டு உங்க முகத்தால மகிழ்ச்சி இல்லையா சார்? மனநிறைவோட முகத்தால மகிழ்ச்சி இல்லையா? நீதான் நல்லா இருக்கு. பைத்தியம் தான் பொழுதுனைக்கு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் பைத்தியம் இல்லை. இல்ல உனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். இல்ல சார். சார், NDA அதிமுக தேர்தலுக்கு பிறகு பாஜக விட்டு விலகி வந்திருந்தீங்க. பலமுறை நீங்க பாஜக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை பார்க்க முயற்சி பண்ண சொல்லப்பட்டது. இந்த கூட்டணிக்கு எங்கேயுமே உங்களை அழைக்கலங்கிறதால முடிவு எடுக்கப்பட்டதாகவும் ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. மகிழ்ச்சியோடு நான் இன்றைக்கு இணைந்திருக்கிறேன். தேனி மாவட்டத்தில் உங்களுக்கு நேர் எதிராக இருந்தவர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவருடன் யார் சொன்னது? யார் சொன்னது? நேரில் இணைந்த கைகளாக செயல்படுகிறார். கேள்வியே தவறு.